நாட்டிற்கே சோறு போடும் சோழ தேசத்தில் நம் தலைவரின் வெற்றி முழக்கம் ஓங்கி ஒலித்தது. தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பென்றாலே கலங்கி நிற்கும் ஆட்சியாளர்கள் இந்த முறை விளாசப்பட்டுள்ளனர். பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சியை பிடித்துவிட்டு அரங்கேற்றிய நாடகம் மொத்தமும் கிழித்து தொங்கவிடப்பட்டுள்ளது. SOP என்ற பெயரில் பல தடைகளை போட்டு பாசிசமும் பாயாசமும் சேர்ந்து ஒடுக்க நினைத்த மக்களின் குரல் முன்பை விட இப்போது ஓங்கி ஒலித்துள்ளது. கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே என்னாச்சு? கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே என்னாச்சு? ரொம்ப நாள் கல்யாணமே ஆகாம இருக்கிற பெண்களுக்கு அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களே என்னாச்சு? மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க நீட்டை ஒழிப்போம். அரசியல் மாற்றத்திற்காக களமிறங்கிய மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் எழுப்பிய கேள்விகள் நிச்சயம் ஆட்சியாளர்களை தூங்க விடாது. தனது பேச்சின் தொடக்கத்தில் ஒரு அம்மா பையன் உறவு, அப்பா புள்ள உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு என்றவர் தாவேகா ஆட்சி அமையும் நாள் எப்படியான மாற்றத்தை இந்த தமிழ்நாடு சந்திக்கும் என்பதையும் தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்தார். குறிப்பாக திமுக ஆட்சியை நேரடியாக சவால் விட்டார். இனியும் இந்த திமுகவின் வெத்து விளம்பரங்கள் மக்கள் மத்தியில் எடுபட போவதில்லை என குறிப்பிட்டவர், தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இழைத்த அநீதிகளை அடுக்கிய நம் வெற்றி தலைவர் தான் மீண்டும் பிறப்பெடுத்தால் நிச்சயம் விவசாயியாக பிறப்பேன் என்றார். கஷ்டப்பட்டு விளைய வச்ச அந்த நெல்லெல்லாம் மழையில நனைஞ்சி வீணா போச்சு. டெல்டாக்காரன்னு சொல்லிங்கிற நீங்க அதை எதாவது கவனிச்சிங்களா? அவங்களுடைய போராட்டம் எதுக்காவது கூட போய் நின்றுக்கிறீங்களா? கூண்டாஸ்ல மட்டும் போடுவீங்க. இதானே உங்களுடைய அந்த சாதனை? பரந்தூர் பிரச்சனை உங்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன? பரந்தூர் விவகாரத்தில் தொடக்கத்திலிருந்தே மக்களுடன் நிற்கும் நம் தலைவர் வளர்ச்சி என்ற பெயரில் மக்களின் நிலம் பறிக்கக்கூடாது என்பதை திட்டவட்டமாக சூளுரைத்தார். பரந்தூர் விமான நிலையம் போன்ற திட்டங்கள் வளர்ச்சியா இல்லை மக்களின் வாழ்க்கையை அசைத்துவிடும் முடிவா என்ற கேள்வியை சர்வாதிகார ஆட்சியாளர்களை நோக்கி முன்வைத்துள்ளார். மற்றவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. மக்களின் மாற்றத்திற்கான நம்பிக்கையாக திகழும் தலைவர் விஜயின் தஞ்சாவூர் பேச்சு இந்த ஆட்சியின் இறுதி மூச்சு. தஞ்சையில் கூடிய கூட்டம் ஒரு கூட்டம் அல்ல, ஆட்சிக்கு எதிரான மக்களின் எழுச்சி, அறத்தின் வழியில் ஆட்சி அமையும் என்பதற்கான சாட்சி.